ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து அநேக விதமான ஆபத்துகள், மோசங்கள் நம்மை மேற்கொள்ள வந்ததான போதும் அவர் நம்மை பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரையிலும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்கிறதான தலைப்பிலே கொஞ்ச நேரம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, அநேக வேளைகளிலே சபைக்குள்ளதாக பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து வருகிறது. நாம் நினைப்போம் அது ஏதோ வெளியிலிருந்து கடந்து வருகிறது என்று சொல்லி, ஆனால் சபை உள்ளால் இருந்து பிரச்சனைகள் நிச்சயமாகவே அது எழும்ப நேரிடும். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் ஒற்றுமையும் ஒருமையும் காத்து கிறிஸ்தவ வளர்ச்சியிலே நாம் ஓங்கி வளர வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது. ஒற்றுமை என்று சொல்லுகிறது மிக முக்கியமான ஒன்றாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதான போது விசுவாசிகளுக்காக அவர் இவ்வாறாக ஜெபிப்பார். யோவான் 17வது அதிகாரம் வசனம் 1 அவைகள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கவும் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இயேசு ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாளிலே எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரையிலும் இதன் அடிப்படையிலே சுருக்கமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வசனம் 1 பார்க்கிறதான போது இந்த அதிகாரத்தினுடையதான பின்னணியத்தை நாம் லகுவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், கட்டுண்டவனாக இருக்கிறதான நான் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டுண்டவராக ரோமர் சிறையிலே அமர்ந்துவிட்டு இப்போது இந்த எபேசிய சபை விசுவாசிகளுக்கு அவர் எழுதி ஊக்கப்படுத்துகிறார். நீங்கள் ஒற்றுமையே, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளதாக வாழ்கிறதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். இந்த நிருபத்தினுடையதான முதல் 3 அதிகாரங்களை பார்க்கும்போது தேவனுடையதான நித்திய ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்றும், அதற்கு பாத்திரவான்களாக நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நாம் யார் கிறிஸ்துவுக்குள்ளதாக தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறதான போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி மீட்பை பெற்றிருக்கிறோம், நம்ம மீட்புக்கான விலைக்கரையம் அது எவ்வாறாக காணப்படுகிறது, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது என்று எல்லாமே இந்த 3 அதிகாரத்திலும் பவுல் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்துவிட்டு இந்த 4வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த அழைப்புக்கு ஏற்றாற் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்றவாறு வாழ்வது என்பது கீழ்ப்படிதல், தாழ்மை, அன்பு, உண்மைத்தனம் மற்றும் பரிசுத்தத்தோடு நடப்பதை அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமது வார்த்தைகளும் செயல்களும் மனப்பான்மையும் நம்மை இருளிலிருந்து தமது அதிசயமான ஒளிக்குள் அழைத்திருக்கிற மகிமையை கொண்டு வர வேண்டும். நமது அழைப்பு என்பது நாம் சுமந்து செல்லும் ஒரு பட்டம் கிடையாது, அது தேவனுடைய மகிமைக்காக நாம் வாழும் ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த ஜனங்களுக்கு ஒரு புதிதான ஒரு தலைப்பு கிடையாது, அல்லது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த எபேசிய சபைக்கு ஒரு புதுமை கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே பவுல் அதை மறுபடியுமாக சொல்லி வந்திருக்கிறார். எபேசியர் 2:8 அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பிற்கான அழைப்பு இது. எபேசியர் 1:5 தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதற்கான அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:4 பரிசுத்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:10 கிறிஸ்துவில் ஒற்றுமைக்கான அழைப்பாக நம்முடைய அழைப்பு காணப்படுகிறது. எபேசியர் 2:10 தேவனுடைய நோக்கத்தில் பங்கு கொள்ளுகிறதற்கான அழைப்பாக இது காணப்படுகிறது. எபேசியர் 1:18 நித்திய நம்பிக்கைக்கான அழைப்பாக இந்த அழைப்பு காணப்படுகிறது. எனவே அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஜீவிக்கிறது என்று சொல்லுகிறது நமக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு மிக பெரிதான பாக்கியமாகவும் மிக பெரிதான சிலாக்கியமாகவும் காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நாம் அந்த அழைப்பை விட்டு விலகி சென்று தேவனுக்கு எதிராக எழும்புகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி வாழ வேண்டியதும் ஜீவிக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனவே நாம் நம்மிடத்திலே கேட்க வேண்டியதான கேள்வி என்னவென்று சொன்னால், அழைக்கப்பட்டதான அந்த அழைப்பிற்காக நான் வாழுகிறேனா அல்லது அந்த அழைப்பை விட்டு நான் விலகி சென்றிருக்கிறேனா?
அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நம்மை நடத்துகிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய அணுகுமுறையாகவும் நம்முடைய குண அதிசயங்களாகவும் காணப்படுகிறது. வசனம் 2:3 ஒரு சில விதமான குண அதிசயங்களை பவுல் இதில் சொல்லுகிறார். என்னென்ன விதமான குண அதிசயங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும்? நாம் அழைக்கப்பட்டதான அந்த அழைப்பிலே ஒற்றுமையிலே நாம் வாழுகிறதற்கு. வசனம் 2:3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், முதலாவதாக நீங்கள் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை, எப்படிப்பட்ட மனத்தாழ்மை என்று சொன்னால் மிகுந்த மனத்தாழ்மை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மையை நாம் அனுபவிக்க முடியாத அளவிற்கான எதிர்ப்புகள் வரலாம், அல்லது சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் அந்த நிலையிலும் நாம் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த கிரேக்க ரோமர் கலாச்சாரங்களின் பிரகாரமாக நாம் பார்க்கிறதான போது தாழ்மை என்று சொல்லுகிறது ஒரு அடிமையாக அல்லது ஒரு வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய எஜமான்களிடத்திலே காண்பிக்கிறதான ஒரு சூழ்நிலையாக அது காணப்படுகிறது. ஆனால் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்து அந்த சூழ்நிலைகளை அவர் அப்படியே மாற்றினவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:5-8 வரையிலும் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்ததான சிந்தையே உங்களுக்குள் காணப்பட வேண்டும். என்னென்ன சிந்தை? மனத்தாழ்மையை அவர் தரித்திருக்கிறவராக காணப்பட்டார் என்று சொல்லி. அப்ப இந்த ஒற்றுமை அல்லது அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நேராக நாம் வாழுகிறதற்கு மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பவுல் சொல்லுகிறார், சாந்தத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். சாந்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். சாந்தம் என்று சொல்லுகிறது ஒரு குறைபாடு கிடையாது, அல்லது அது ஒரு பலவீனம் கிடையாது. ஆனால் நம் எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்துகிறதற்கான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு குணமாக அது காணப்படுகிறது. மத்தேயு 11:29 இயேசு சொல்லுவார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக காணப்படுகிறேன். எனவே விசுவாசிகளாகிய நாம் அதை தரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், பொறுமை, நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நாம் ஜீவிக்கிறதற்கு நீடிய பொறுமை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. 2 பேதுரு 3:9 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் வருகிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்? யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் அந்த வருகையிலே விட்டுவிடக் கூடாது என்கிறதற்காக எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக நீடிய பொறுமை உள்ளவராக அவர் காணப்படுகிறார். அடுத்த பகுதியிலே பார்க்க முடியும், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய ஒற்றுமையை காத்துக் கொள்ளுகிறதற்கும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஜீவிக்கிறதற்கும் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்குகிறது என்று சொல்லி நாம் தூக்கி தோளில் சுமந்து தாங்குகிறது அல்ல. ஒருவருடையதான தேவைகளின் மத்தியிலே அவர்களுக்காக நாம் உதவி செய்கிறதிலும், அவர்களுக்காக ஜெபிக்கிறதிலும், அவர்களை நாம் ஊக்கப்படுத்துகிறதிலும் நாம் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்த வசனத்திலே பார்க்க முடியும், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நாம் பார்க்க வேண்டும். பவுல் நீங்கள் சமாதானத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, ஆனால் அந்த சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே நமக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் உருவாக்குறது? தேவன் இந்த சமாதானத்தை உருவாக்கி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சமாதானத்திலே வாழும்படியாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சமாதான கட்டை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் சமாதானத்தை உருவாக்குகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 12:18 சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ஏதோ ஒரு குறிப்பிடப்பட்டதான ஜனங்கள் மாத்திரமல்ல, அல்லது ஏதோ ஒரு படித்தவர்கள், படிக்காதவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள் என்று கிடையாது. எல்லாரோடும் சமாதானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவர்கள் சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மத்தியிலே சமாதான குலைச்சல் ஆக்காத படிக்கு சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதேதான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் இந்த தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கான அழைப்பு? ஒற்றுமை உள்ளவர்களாக ஜீவிக்கும்படியான அழைப்பு. அந்த அழைப்பு எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிறது? பவுல் சொல்லுகிறதை போல இந்த எபேசிய சபைக்கு மனத்தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும், சாந்தமுடையவர்களாக இருக்க வேண்டும், பொறுமையுடையவர்களாக இருக்க வேண்டும், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதான போது நாம் யார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ளுவோம். நாம் யார் என்கிறதை புரிந்து கொண்டு அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாகவும் ஒற்றுமையை நாடுகிறவர்களாகவும் நாம் நிச்சயமாகவே காணப்படுவோம். வசனம் 4-6 வரையிலும் இந்த ஒற்றுமை எப்படிப்பட்டதான ஒற்றுமை, நாம் எதற்காக அதை பின்பற்ற வேண்டும் என்கிறதை குறிக்கிறது. ஒரு 7 வகையான ஒருமைப்பாட்டு, ஒரே என்று சொல்லுகிறதான ஒரு ஒற்றுமையை நாம் இதிலே பார்க்க முடியும். வசனம் 4-6 வரையிலும் பார்க்கும்போது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவராக இருக்கிறார். ஒரே சரீரம். சரீரம் என்று சொல்லுகிறது சபையை குறிக்கிறது. சபை சரீரத்திற்குள்ளதாக பலவிதமான அவயவங்கள் காணப்படுகிறது. அதுதான் ஒரு சபையில் உள்ளதான அங்கத்தினர்களாக காணப்படுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்தால் மாத்திரமே ஒரே சபையாக காணப்படுகிறது. ஒரே சபையும் ஒரே ஆவி. யார் அந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இவரோடு மிக பெரிதான ஆவியானவர் இவரிடத்தில் காணப்படுகிறார், அல்லது இந்த பிஷப்பிடத்தில் மிக பெரிதான ஆவியானவர் இருக்கிறார், இந்த உயர்ந்த போதகரிடத்தில் மிக பெரிதான ஆவியானவர் இருக்கிறார், அல்லது இந்த விசுவாசியிடத்தில் ஆவியானவர் இல்லை, அப்படி என்று கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர், தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் எல்லாருக்குள்ளும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கையும் காணப்படுகிறது. என்ன நம்பிக்கை? நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான சுதந்திரம், உயிர்த்தெழுதல், நித்திய ராஜ்ய, நித்திய வாழ்க்கை என்கிறதான ஒரே நம்பிக்கை நாம் எல்லாருக்கும் காணப்படுகிறது. ஒரே கர்த்தர். இந்த கர்த்தர் என்று சொல்லுகிறது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, மேசியாவை குறிக்கிறதாக இருக்கிறது. நாம் எல்லாருக்குள்ளும் ஒரே கர்த்தராக காணப்படுகிறார். ஆதி திருச்சபை விசுவாசிகள் கர்த்தரே ஆண்டவர் என்று தங்களுடைய நாவுகளினாலே அவர்கள் அறிக்கையிட்டவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நாம் எத்தனை முறை எந்தெந்த இடங்களில் இந்த கர்த்தரை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம்? ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானமாக காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவோடு ஐக்கியம், பாவத்திற்கு மரித்தல், கிறிஸ்துவுக்குள்ளதான ஒரு புதிய வாழ்க்கையாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரே தேவனும் ஒரே பிதாவுமாக காணப்படுகிறார். நாம் ஆராதிக்கிறதான தேவன், அவர் ஒரே தேவனாக இருக்கிறார், திருத்துவ தேவனாக காணப்படுகிறார். பலவிதமான தேவர்களை நாம் ஆராதிக்கவில்லை, பலவற்றையும் உருவாக்கினதான, வல்லமையுள்ளதான, எல்லாமே ஆளுகிறதான, எல்லாருக்குள்ளும் ஜீவிக்கிறதான தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த தேவன் எல்லாருக்குள்ளும் வாசம் செய்கிறதான போது நாமும் அந்த கிறிஸ்தவ தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது அவசியம், வெளிப்படுத்த வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. பவுல் இந்த விசுவாசிகளுக்கு நீங்கள் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துரைக்கிறார். எதற்காக? ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டதான அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடந்து கொள்ளுகிறது? தாழ்மை உள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக, அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாருக்குள்ளும் காணப்படுகிறவர் ஒற்றுமை நிறைந்ததான ஒரே தேவனாக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாமும் அதை கடைபிடித்து அப்படியே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் வாழ வேண்டியதும் அவசியம். வசனம் 7-13 வரையிலும் இந்த பகுதி, நாம் எல்லாருக்குள்ளும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைகளை நாம் ஒவ்வொருத்தருடைய கிருபைக்கும் ஏற்றாற் போல நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி வசனம் 7-13 வரையிலும் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதவிதமான வரங்களை நாம் இதிலே பார்க்க முடியும். வசனம் 13, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும்,
சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக சிலரை இவ்வாறாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழிய வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். வசனம் 11 12 வரையிலும் சொல்லுகிறது, அனைவரும் தேவனை பின்பற்றுகிறதான விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக காணப்பட வேண்டும். வசனம் 12, பரிசுத்தவான்களை இவர்கள் சீர்பொருந்த செய்ய வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தை இவர்கள் செய்ய வேண்டும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறதாக காணப்பட வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் எல்லாருக்கும், அதாவது இந்த அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது பார்வையாளர்கள் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும் விளையாட்டு அரங்கம் அல்ல. ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றும் கிறிஸ்துவின் சரீரமாக அது காணப்படுகிறது. எனவே நீங்கள் நானும் நம்முடையதான அந்த ஆவிக்குரிய வரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வரங்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு சில பேருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான வாஞ்சி இருக்கலாம், தாகம் இருக்கலாம். அது எப்படி செய்ய வேண்டும் என்கிறதான அறியாமையிலே காணப்படலாம். ஆனால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான ஊழியத்திற்கு என்று சொல்லி அழைத்து அந்த தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் தேவன் ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சபையிலே கடந்து வந்து ஸ்டேஜிலே அமர்ந்து நின்று நீங்கள் பிரசங்கிக்க முடியாத ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் ஏதோ ஒரு விதமான தாளந்துகளையும் வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதை நீங்கள் அறிந்து அதை அவருக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வசனம் 14 முதல் 16 வரையிலும் ஆவிக்குரிய முதுமையிலே நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இவர்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடனும் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். வசனம் 16, அவராரே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிறது, சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தமக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எதற்காக நாம் இந்த ஆவிக்குரிய நிலைமையிலே வளர வேண்டும்? ஒரு 3 விதமான காரியங்களை இந்த 3 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. வசனம் 14 பார்க்கும்போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான புதுமையான விசுவாசிகள் பலவிதமான கள்ள உபதேசங்களால் அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடும். எனவே அவர்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 15 பார்க்கிறதான போது, சத்தியத்தை அன்பினாலே பேசுகிறவர்களாக போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிறவர்களாக அல்லாமல், அல்லது கள்ள உபதேசங்களை பரப்புகிறவர்களாக இல்லாமல், சத்தியத்தை அன்பினாலே ஞானத்தோடு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 16 சொல்லுகிறது, கிறிஸ்துவே தலையாக காணப்படுகிறார், அதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று நாம் இதில் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காலம் ஒருவேளை பலவிதமான ஒரு ஊக்கத்தோடும் உணர்வுகளோடும் ஆர்வத்தோடும் கூட நாம் ஆரம்பித்திருக்கலாம். எல்லா நிலைகளிலும் நாம் ஈடுபட்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது சற்று குறுகி இருக்கிறதாக இருக்கும் ஒருவேளை. ஆனால் அப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய நோக்கத்தை அறிந்து அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக நம் மறுபடியுமாக நாம் ஓங்கி வளர வேண்டியது அவசியம். கிறிஸ்துவுக்காக வாழுகிறதிலும், கிறிஸ்துவை எடுத்துரைக்கிறதிலும், தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிறதிலும், சாந்தத்தை அணிந்து கொள்ளுகிறதிலும், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குகிறதிலும், சமாதானத்தை பரப்புகிறவர்களாகவும் நீங்களும் நானும் இன்றைக்கு காணப்பட வேண்டும். அப்படியானால் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டதான கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழுகிறோம்? அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு புறம்பாக போயிருக்கிறோமா, அல்லது அந்த அழைப்பிலே ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எல்லா விதமான பாடுகள் போராட்டங்களின் மத்தியிலும் சமாதானத்தை தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஆவிக்குரிய வரங்களை, தாளந்துகளை நாம் அவருக்காக பயன்படுத்துகிறது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வேரூன்றி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிறதான விசுவாசிகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளுகிறதற்கும் வாழுகிறதற்கும் அது வசதியாக இருக்கும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அழைப்பிற்கு ஏற்றாற்போல் வாழுகிறதற்கான கிருபைகளையும் வரங்களையும் தந்து நம்மை காத்துக்கொள்வாராக. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவருடைய அனுகிரகத்தையும் கொண்டு வருகிறதாக காணப்படட்டும். தேவ கிருபை, தேவ சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.